இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. துர்கா விக்ரம் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, "லுக்ஸ் சோ இன்னசென்ட்" அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ. ஜெனரலி போலீஸ் மேன் வந்து ஆர் நாட் குட் இன் பர்சனல் லைஃப். ஓகே. ட்ரூவாவும் இருக்கிறது இல்ல. ஓ! அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, லுக் இன்னசென்ட்டா இருக்கு. ஓகே, தேங்க் யூ. 2வது வந்து போலீஸ் வந்து பர்சனல் லைஃப்ல ரொம்ப நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. உண்மையாவும் இருக்க மாட்டாங்க. அப்படின்ற மாரி சொல்றாங்க. சிஸ்டரா, பிரதரான்னு தெர்ல. நான் சொல்றேன் உங்களுக்கு. போலீஸ்ன்னு கிடையாது. எல்லா ஃபீல்டுலயுமே ஃபீல்டுன்றத தாண்டி நம்ம வீட்ல, வெளியில இந்த உலகத்துல நல்லவங்க, கெட்டவங்க எல்லாரும் இருக்க தான் செய்வாங்க. ஸோ அவங்க மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த லவ் டுடே படத்துல கூட அப்படிதான் ஒரு டயலாக் வரும். அவங்களும் நம்ம கூட தான் இருக்காங்க. அவங்க கூட தான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாரி தான் நம்ம நம்ம வந்து ஒருத்தவங்க கேரக்டர புரிஞ்சு இவங்க இப்படிதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அவங்க உண்மையிலேயே அப்படி இருந்தாங்க அப்படின்னா, நம்ம அவங்க கிட்ட எவ்வளோ லிமிட்டா இருக்க முடியுமோ, அவ்வளோ லிமிட்டா இருந்துட்டு நம்ம வேலைய மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்துரணும். ஏன்னா ஒருத்தவங்க கேரக்டர் இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்கள மாத்தணும்னு ட்ரை பண்ண முடிஞ்சுச்சுன்னா மாத்துங்க. இல்ல அவங்க மாற மாட்டாங்க, அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அப்படியே இருந்துட்டு போட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ போலீஸ்ன்னு கிடையாது. எல்லா ஃபீல்டுலயுமே வீட்லயா இருக்கட்டும், வெளிலயா இருக்கட்டும், நல்லவங்க, கெட்டவங்க, பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, வெளியில இருக்கிற லைஃபா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே யாருக்கிட்டயாவது ஏதாவது ஒரு குறை இருக்க தான் செய்யும். மிஸ்டர் துர்கா விக்ரம். ஆ சிஸ்டரா, பிரதரான்னு தெரில, திரும்பவும் சொல்றேன். ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. உங்ககிட்ட அவங்க எப்படி இருக்காங்களோ, அதே மாரி அவங்க கிட்ட நீங்க இருங்க. உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த லிமிட்டா ஷேர் பண்றாங்க அப்படின்னா, அதே லிமிட்ல நீங்களும் அவங்க கிட்ட இருங்க. ஒருத்தவங்க நம்ம கிட்ட என்ன லிமிட்ல இருக்காங்களோ, அதே லிமிட்ல நம்மளும் அவங்க கிட்ட இருந்தோம்னா, எந்த பிரச்சனையும் வராது. நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு சில விஷயத்த போய் ஒருத்தவங்கள நம்பி ஷேர் பண்ணிருவோம். நாள பின்ன அந்த விஷயம் வந்து வெளியில தெரியும்போது, இவன நம்பி தானே நம்ம சொன்னோம், இவங்கள நம்பி தானே நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறை சொல்லுவோம். ஆனா ஃபால்ட் நம்மளோடது. நம்ம எதுக்காக ஷேர் பண்ணணும்? அவங்க நம்மகிட்ட ஏதாவது ஷேர் பண்றாங்களா? இல்ல. ஸோ பர்சனல் லைஃப் அப்படின்றது வந்து அது அவங்கவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அவங்க எப்படி இருந்துட்டு போறாங்க. அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ ஒருத்தவங்களுடைய கேரக்டர் இப்படிதான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க வந்து பார்த்து இருந்துக்கோங்க. அப்படிதான் அத மட்டும் தான் என்னால சொல்ல முடியுமே தவிர, திருத்தணும் இருந்து அவங்க திருத்தணும்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, திருந்துற ஆளா இருந்தா திருத்துங்க. திருந்தாத ஆளா இருந்தா விட்டுருங்க. அவ்வளோதான். அத மித்தபடி போலீஸ்ன்னு நீங்க மென்ஷன் பண்ண வேணாம். போலீஸ்ன்னுலாம் கிடையாது. எல்லா ஃபீல்டுலயுமே நல்லவங்க, கெட்டவங்க எல்லாருமே இருக்க தான் செய்வாங்க. அவங்க மத்தியில தான் நம்ம வாழணும். இவங்க மத்தியில நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்றது தான் முக்கியம். நம்ம மத்தியில அவங்க எப்படி வாழ்ந்துட்டு போறாங்க, அது அவங்களுடைய பர்சனல் விஷயம். அதுல நம்ம தலையிட முடியாது. அவங்க மத்தியில நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்றது தான் முக்கியம்.